ஸ்ரீ பழனிவேல் இறப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு, குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு, மாய்க்காவுக்கு. அவர் இருந்த காலத்தில் நிறைய விஷயம் அவர் அறிஞ்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனிதர், அமைதியானவர், சாமி பக்தி உள்ளவர், எதுவுமே பெருசாக ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் செய்யணும்னு நினைப்பார். அவர் இருந்த காலத்தில் அவருக்கு நிறைய சமுதாயத்தை செஞ்சிருக்காரு. உண்மையில் ஒரு பெரிய இழப்பு மாய்க்காவுக்கு. அவருக்கும் துன் சாமிகளுக்கும் ஒரு நல்ல உறவு, கட்சியை ரொம்ப சிறப்பாக வழி நடத்தி வந்தாங்க ஸ்ரீ பழனிவேல். அதே நேரத்தில் அவரோட விஷயம் எந்த ஒன்றுனா, அவர் ரொம்ப வெகுளியாக, ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு. மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. அரசியல் செஞ்சு அரசியலுக்காக செய்யக்கூடிய ஆள் இல்லை. அது வந்து அவர் ரொம்ப கிளியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தெய்வ பக்தி, அவர் சாமி பக்தி வந்து அளவு கிளியர். அப்புறம் ஏதோ ஒரு கெடுதல்னு நினச்சிக்கூட அவர் செய்யறதுக்கு இல்லை. எனக்கும் அவருக்கு வரும் சில அரசியல் கருத்து வேறுபாடு இருந்திருந்தாங்க கூட எங்களுக்கு இருக்கிறோம். அவர் எந்த நேரத்துலையும் எப்பயுமே வந்து ஏதாச்சும் என்ன செய்யணும் அப்படின்னா இல்லை. எனக்கு ஈவன் நான் இளைஞர் பகுதியில் இருக்கும்போது எதிர்கொண்டு வரோம். ஆனால் அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு, போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. எல்லா நேரத்திலும் நான் ஏதோ நிகழ்ச்சி கூப்பிட்டா கூட வருவார், எல்லாம் செய்வார். அந்த வேளையில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு தேசிய தலைவராக இருந்து செயல்பட்டார். அவருடைய நெருங்கி பழகக்கூடிய காலகட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட 2009 தேர்தலுக்கு பிறகு, அன்று அவர் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது நம்முடைய முன்னாள் மாய்க்காவின் தலைவர் தூண் அவர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ பழனிவேல் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வாக்களித்து 2009 தேசிய துணைத் தலைவராக அவரை வெற்றியடை செய்திருந்தோம். அதன் பிறகு என்னுடைய நெருக்கம் கொஞ்சம் தொடர்ந்தது அவரோடு. அதன் பிறகு 2009, அப்புறம் 2011 அவர் தேசிய தலைவராக நியமனம் பெற்றார். அதுக்கு பிறகு 2013 பிறகு ஒரு பெரிய போராட்டம் கட்சியில். போராட்டம் வந்து நான் என்னுடைய தரப்பு அவருக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும் அந்த கட்சியில். பல முறை நீதிமன்ற வழக்குகள் கொடுக்கப்பட்டு அவர் தான் வந்து தலைவர், தேசிய தலைவர் அப்படின்ட்டு போராடணும். ஒரு சில காரணங்களில் அவர் 2015 வந்து பதவி விலக நேரிட்டது. ஸோ அந்த போராட்ட காலங்கள் வந்து மறக்க முடியாத காலங்கள். அவர் நாங்கள் போராட்டம் என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லுவேன் இந்திய சமுதாயத்துக்கு. அதை மட்டும்தான் இவ்வளோ சொல்லுவேன். நன்றி. எனது மனமும் நமது ஆசையும் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். அவர் காலத்தில் நான் துணை அமைச்சராக இருந்திருக்கின்றேன். ஸ்ரீ பழனிவேல் அவர்கள் வந்து ஒரு சாந்தமான மனிதன். அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல் அவர் வேலையை பணிகளை செய்வார். அந்த அன்பு உள்ளம் இன்று நம்ம கூட இல்லை. ஆனால் அந்த கட்சி சார்பில், சமுதாய சார்பில், நமது அமைச்சு சார்பில் அவங்க செய்த பணி என்றென்றும் ஒரு சரித்திரமாக இருக்கும், நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவங்க குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் என் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன்.